Good morning student. Welcome to Sheba Group of School online class. Now this class discuss about the unit 17 reproduction in plant and animals. Already two classes are finished, the reproduction in plant and animals. So this class we are discuss about the sexual reproduction in human. Sexual reproduction in human. Already you have studied the structural organs, male and female reproductive organ. Already you have studied the 9th standard level. So the male and female is totally differ from the anatomically and physically. Total different from the anatomically and physically. Okay, male and female, the gamete will be fused together. Then will be appearance of the zygote formation. Haploid gamete only fused and then diploid structure became the zygote formation. So now this class we are going to the sexual reproduction of the secondary sex organs. அதாவது ரீப்ரொடக்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து லோயர் செக்ஷன் 9th ஸ்டாண்டர்டில் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக படிச்சுருக்கிறோம். ஆண் பெண் உடைய இனப்பெருக்க உறுப்புடைய அந்த கான்ஜுகேஷன் ஃபியூஷன்ஸு அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷுவாலிட்டி, செக்ஷுவல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸில் வந்து என்னென்னலாம் ஃபார்மேஷன் உண்டாகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆஃப் த ஓவிலேஷன், ப்ராசஸ் ஆஃப் த ஓவிலேஷன், ஃபியூஷன் ஆஃப் த male and female gamete. So that is called the fertilization. Male and female gamete fusion, that is called the fertilization. So next one is a division of the fertilized egg. Division of the fertilized egg and then up to the formation of the embryo. So the fusion of the egg formation, that is called the embryo. Next one is a pregnancy. Last one is a pregnancy and then development of the fetus. Development of the fetus. Childbirth. So I explain one by one. First the reproduction அப்படின்னும் போது இது எங்கே வந்து சைல்டு பர்த் வருது இல்லையா, இந்த குழந்தை பிறப்புன்னு வருது இல்லையா. ஸோ அது வந்து எப்படி எதன் மூலிமா வருது, ரெண்டு கேமெட்ஸுடைய ஃபியூஷன் தான் வந்து அந்த ப்ரெக்னன்சின்றதும் அந்த சைல்டு பர்த்ன்றதும் வந்து உருவாக்கப்படுது அப்படின்றோம். ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஓவிலேஷன் சொல்கிறோம் நம்ம, அதாவது அந்த கருவறை பை சொல்லுவோம் இல்லையா, அந்த அதில் தான் என்ன பண்ணுது, குழந்தையுடைய உருவாக்கம் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஆண் இனப்பெருக்க உறுப்பை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கும்போது த டெஸ்டஸ் ஆர் ஏ ஒன்லி ஃபார் த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஆஃப் த டெஸ்டஸ், ஒன்லி த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் ஆஃப் த ஒன்லி ஃபார் த மேல். இட்ஸ் கிளியர். தட் இஸ் திஸ் இஸ் ஏ ஓவல் ஷேப்டு. இது எப்படி இருக்கும், இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்புன்றது வந்து டெஸ்டஸுடைய இதுதான் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷனுடைய தன்மையாக வந்து எடுத்துக்கிறோம். இது எப்படி இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது அவுட்டர் சைடு வந்து அப்டாமினல் கேவிட்டி. இதனுடைய அவுட்டர் சைடில் வந்து பார்க்கும்போது அப்டாமினல் கேவிட்டி ஆஃப் த மேன் இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு பைப் போன்ற அமைப்பு. சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மீன்ஸ் ஏ பைப் போன்ற வெசிக்கல்ஸ் அமைப்பு, பைப் போன்ற அமைப்பு வந்து இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகுது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து உருவாக்கப்படுது. டெஸ்டஸ் பொதுவாக பார்க்கும்போது இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இந்த கிளாண்டு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப் சொன்னேன். ஸோ அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி ஆஃப் த மேன், அதாவது அப்டாமினல் அடி வயிற்று பகுதியில் வந்து த பேர் ஆஃப் டெஸ்டஸ் வந்து இருக்குது. நான் ஒரு டெஸ்டஸ் மட்டும் தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அது பேர் ஆஃப் டெஸ்டஸ் இருக்குது. இதில் வந்து அப்டாமினல் கேவிட்டி வந்து த ஸ்க்ரோட்டம், இது வந்து என்ன பண்ணுவோம், ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேன். ஸோ தட் இஸ் கால்ட் த அப்டாமினல் ரீஜன். அதாவது அடி வயிற்று பகுதிக்கு வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ், அந்த டெஸ்டஸ் தான் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈச் டெஸ்டஸ் இஸ் கவர்ட் வித் த லேயர் ஆஃப் த ஃபைப்ரஸ் கால் த டியூனிகா ஆல்பிஜினஸ். கவனி, ஒவ்வொரு டெஸ்டஸ்லேயும் பார்க்கும்போது இது வந்து ஃபைப்ரஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸு, இழைகள் போன்ற அமைப்பு வந்து இருக்குது. இதுக்கு வந்து டியூனிகா ஆல்பிஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்க்கும்போது
many septums layer divide the testes. அதாவது நிறைய டெஸ்டஸ் இதில் பார்க்கும்போது நிறைய வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக என்ன பார்க்கணுக்கா ஸ்பெர்மோ த ப்ராசஸ் ஆஃப் த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். அதாவது ஸ்பெர்ம்ஸ் will be produced only for the spermatogenesis சொல்கிறோம். இதில் வந்து என்ன உருவாக்கப்படுது, ஸ்பெர்ம்ஸ்கள் வந்து உருவாக்கப்படுது. இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து கவனி இதனுடைய டயக்ராம் பாரு, இது வந்து வாஸ் டிஃபென்ஸ் சொல்கிறோம். இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இதன் வழியாக வெளியாகி ஃபெல்லோபியன் டியூப்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமேலுடைய அந்த ரீப்ரொடக்டிவில் இருக்கக்கூடிய ஃபெல்லோபியன் டியூப்பில் போய் இந்த ஸ்பெர்ம்ஸ் போய் அந்த எக்கோட ஃபியூஸ் ஆகி என்னது ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து உருவாக்கப்படுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன், ஃபியூஷன்ஸ் வந்து உண்டாகுது. இது மேல் புறத்தோல் எபிடர்மிஸ் சொல்லக்கூடிய மேல் புறத்தோல். எஃப்ரண்ட் ஆஃப் த டக்ட்லஸ், தட் இஸ் கால்ட் த டக்ட்லஸ் ஆஃப் த எஃபிஜியஸ். நிறைய வந்து இழைகள் போன்ற அமைப்பு இருக்குது. இதோடைய வெசிக்கல் லேயர்ஸ் பார்க்கும்போது நிறைய வெசிக்கல் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, திஸ் இஸ் எ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நெக்ஸ்ட்டு we are going to the female reproductive organ. So next we are going to the female reproductive organ. Female reproductive organ, the ovary. Male organ is a testis and female ovary. The ovary are located either in the pair of the side, lower abdomen side, pair of the ovary, abdomen region. So first the ovary is only for the production of the located in the either side will be the lower abdominal side, then almond shaped. இது எப்படி இருக்குனாக்கா பாதாம் வடிவத்தில் இருக்கும். இது வந்து எப்படி இருந்துச்சு, மேல் வந்து ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு, இது வந்து பாதாம் வடிவ ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் எ ஃபெல்லோபியன் டியூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இதில் வந்து என்ன இருக்குது, ஃபெல்லோபியன் டியூப்ஸ் வந்து இந்த ஃபீமேல் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து ஃபெல்லோபியன் டியூப்ஸ் வந்து உருவாகும் அப்படின்றோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரி வந்து இருக்குது, இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும், இதில் எக் ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது டெஸ்டஸ் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், இதில் வந்து எக் ஃபார்மேஷன் ஃபீமேல் வந்து எக்கு வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு கேமிட்டோஜெனிசிஸ் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த கேமிட்டோஜெனிசிஸ்? Male and female reproductive organs will be fused is a gametogenesis. அதாவது formation of the sperms, அதாவது மேலேருந்து ஸ்பெர்ம்ஸும் ஃபீமேலேருந்து என்னது ஓவியம். ஸோ தட் இஸ் கால்ட் த ஃபியூஸ்டு டு த எக்ஸ். இது வந்து ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, கேமிட்டோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கேமிட்டோஜெனிசிஸ்னாக்கா ஆண் இனப்பெருக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸும் பெண் இனப்பெருக்கில் இருக்கக்கூடிய இந்த ஓவியம் வந்து ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகுது பேர் தான் வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்ம்ஸு. இப்போது அந்த ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ் ஆணுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னாக்கா இந்த ஹெட் ரீஜன் டெயில் ரீஜன், அதாவது லாங் த ஸ்பெர்ம்ஸ் ஹெட் இஸ் elongated unto the formed by the condition of the tail. எப்படி இருக்கும், தலைப்பகுதி வால் பகுதின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ். இது வந்து அக்ரோசோம்ஸ் அப்படி சொல்லுவோம். இது வந்து மைட்டோகாண்ட்ரியா, ஹெட் ரீஜன் டெயில் ரீஜன், தலை வால் போன்ற அமைப்புடைய தான் ஒரு ஸ்பெர்ம்ஸ் எடுத்து பார்த்தோன்னாக்கா அந்த ஸ்பெர்ம்ஸோட அமைப்பு வந்து ஹெட் அண்டு டெயில் ரீஜன் வந்து வடிவத்தில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவம். இப்போ வந்து ஃபீமேல் வந்து பார்க்கும்போது இந்த ஓவம் வந்து பார்க்கும்போது சென்ட்ரு பாயிண்ட் வந்து நியூக்ளியஸ் ஃபார்மேஷன், அதாவது உட்கரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும். த மெச்சூர் ஓவியம் எக் இஸ் ஸ்பேரிக்கல் இன் த ஷேப். இது எப்படி இருக்குமா, மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஓவியம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஸ்பெரிக்கல், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். மெச்சூர்ட்லி, அதாவது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரீ த யாக், அதில் வந்து என்ன இருக்கும், கருக்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதாவது உட்கருக்கள் ஓவில் வந்து பார்க்கும்போது அந்த உட்கரு சொல்லக்கூடிய யாக்குனாக்கா எக்கு ஃபார்மேஷன்ஸ் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த பியூப்பாரிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த பியூப்பாரிட்டிஸ்? இட் இஸ் கால் த only for the male and female is a hormone will be secretion. The suddenly stages hormone will be secrete the puberty stages. The reproductive systems in the male and the female became the functionals and then increases in the sex hormones. அதாவது ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் வளர வந்து அவங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகும்,
செக்ஸ் ஹார்மோன்ஸு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலின ஹார்மோன்கள் செக்ரிஷன்ஸ் வந்து ஆகும். அது ஆண் பிள்ளைக்கும் ரைட்டு, பெண் பிள்ளைக்கு 2 பேருக்குமே வந்து அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிஷன்ஸ் வந்து ஆகும். ஒரு சடன் ஏஜுக்கு மேலே போகும்போது இப்போ சொல்கிறேன் இல்லையா, இப்போ கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இது ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த ஜென்னை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோல்டர் ப்ராடாக வருது. ஸோ அது வந்து அவருடைய செக்ஷுவாலிட்டி வந்து காட்டும், செக்ஸ் ஹார்மோன்ஸுடைய டெவலப்மெண்ட் வந்து காமிக்கும் அப்படின்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், முக்கியமானது வந்து ஃபர்டிலைசேஷன். இந்த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த ஃபியூட்டர் டெவலப்மெண்ட்டு இதில் வந்து பார்க்கும்போது க்ளீவேஜ் மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. க்ளீவேஜ் இருக்குது, ஃபர்டிலைசேஷன் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு க்ளீவேஜ் ஃபார்மேஷன், அண்ட் தென் இம்ப்ளண்டேஷன்ஸ், கேஸ்ட்லேஷன்ஸ். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து செல்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து அந்த செல்கள் பிரிவடையும் போது நம்மளுடைய பாடியில் வந்து என்னது நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆல்ரெடி I told that fertilization is the internal occurs the oviduct the female genetical of the tract. அதாவது ஃபர்டிலைசேஷன் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த டெஸ்டஸில் இருக்கிற இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த இது எக்கோட போய் ஃபியூஸ் ஆகும்போது ஆல்ரெடி வந்து ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் நிகழ்ச்சி வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் இயற்கை. அதை ஒரு ஆண் பெண்ணுடைய இனப்பெருக்க உற்பத்தியுடைய அந்த உறுப்புலேருந்து வரக்கூடிய வந்து அந்த கேமெட்ஸ் தான் வந்து ஃபியூஷன் ஆகி வந்து ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி அப்படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாக்கி அதுக்கப்புறம் சைல்டு பர்த்து குழந்தை பிறப்பு தன்மை வந்து ஏற்படுதுன்றோம். ஸோ இதில் வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து கேஸ்ட்லேஷன் அண்ட் க்ளீவேஜ் மெத்தடு. க்ளீவேஜ் மெத்தடுக்காம் இந்த செல்ஸ் டிவிஷன், அதாவது 4, 8 ஆகும், 8, 16, 32 இந்த மாதிரி செல்ஸுடைய டிவிஷன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே வந்து இருக்கும். அப்போ தான் வந்து இந்த குழந்தை தன்மை வந்து உருவாகுது அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ரீப்ரொடக்டிவ் ஆஃப் த ஹெல்த்து, இந்த ஹைஜீனிக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற பற்றி பார்க்குறோம். முதல்ல ஹெல்த்து, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ வந்து கேர் எடுக்கணும், அந்த மதர் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பற்றி பார்க்கும்போது த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் reproductive the health means a total well beings in a aspects of the reproduction. அதாவது ஒரு ரீப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி செய்கிறனாக்கா அது ஒரு புதிய உயிர் தோன்றுது இல்லையா, அது குழந்தைகளுக்கு புதிய ஒரு விஷயம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அந்த விஷயத்தில் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றோம். இந்த பாப்புலேஷன் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு முக்கியமானது வந்து பொதுவாக சொல்லும்போது இந்த மில்க்லாம் ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா, பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து மதர் வந்து ரொம்ப கேர் எடுக்கணும். அந்த குழந்தைகளாம் வந்து பார்க்கும்போது இம்யூனிட்டி பவர்லாம் வரணும் இல்லையா, அதனால் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதான் வந்து அறிவுறுத்தும். புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன் இந்த ஃபேமிலி பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேமிலி பிளானிங், அதாவது இந்த ஃபேமிலி பிளானிங் மக்கள் தொகையுடைய இது வந்து குறைப்புத்தன்மை வந்து முதல்ல வந்து எங்கே வந்து பப்ளிஷ் பண்ணானாக்கா இந்தியாவில் தான். கவனி, இந்தியா ஹாஸ் பீன் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் country in the world of the launching the national wide family planning. ஸோ அந்த கருத்தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி பிளானிங் அதை வந்து என்ன பண்ண அந்த ப்ரோக்ராம் வந்து முதல்ல வந்து லான்ச் பண்ண இடம் எது? இந்தியாவில் தான் லான்ச் பண்ணாங்க. 1962 வந்து லான்ச் பண்ணாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கான்ட்ராசெப்ஷன்ஸ், அதாவது நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்தது. அதில் வந்து பார்க்கும்போது பேரியர் மெத்தடு, ஹார்மோனல் மெத்தடு, இன்ட்ராயூனல் டிவைசஸ் மெத்தடு, சர்ஜிக்கல் மெத்தடு. அதாவது ஒவ்வொரு மெத்தடும் பார்க்கும்போது இந்த குழந்தை தடுப்புக்கு உண்டான ஒவ்வொரு விதமான தடுப்பு முறைகள் தான் இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த காண்டம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்போம்ஸ்லாம் வந்து அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது தான் வந்து இந்த காண்டம் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து அப்புறம் லாஸ்ட் வந்து சர்ஜிக்கல் மெத்தடு, அதாவது ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதன் மூலிமா வந்து இந்த பாப்புலேஷன் வந்து தடுக்கிறோம் அந்த மெத்தடு. இப்போ இந்த காப்பர் டீப் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஃபேமிலி பிளானிங்க்கு வந்து உண்டான இந்த வழிமுறைகள் தான். இந்த முறைகள் மூலம் தான் வந்து ஃபேமிலி பிளானிங்லாம் வந்து பண்ணுறாங்க.
அதாவது மக்கள் தொகையை வந்து ரொம்ப கட்டுக்குள் வந்து வைப்பதுக்கு வந்து உண்டான நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து இதுதான். ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, அதாவது குழந்தை பிறப்பு வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து தடுக்கிறதுக்கு வந்து உண்டான நடைமுறைகளை வந்து அப்புறப்படுத்துவாங்க அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாய்லெட்டு நம்ம சொல்லணும், டாய்லெட் ஹைஜீனிக்கை பற்றி நம்ம முக்கியமாக பேசும்போது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நீ வந்து இப்போ இருக்கிற வந்து கான்டேஜியஸ் டிசீஸ் வந்து நம்மளை அறியாமையே நிறைய தொற்று நோய்கள்லாம் உருவாகுது. ஸோ அந்த தொற்று நோய் உருவாகுது அப்படின்னும்போது அதுக்கு முக்கியமாக எப்படி இருக்கணும், நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும். அதாவது நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு வரோம்னாக்கா நல்லா ஹேண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும், அப்புறம் டெட்டால்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சானிடைசர் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எப்படி எந்த ரூபத்தில் வந்து இந்த நோய் வந்து நம்மளை தொத்துன்றதே தெரியாது. நம்ம வந்து ஒரு பாத்ரூம் போனோம்னாக்கா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணாக்கா திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதன் மூலிமா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பாத்ரூம் போனாக்கா நல்லா கை காலாக அலம்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்து அப்படியே வந்து எந்த ஃபுட்டு வந்து நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஹைஜீனிக்காக இருக்கணும். அது பாயாக இருக்கட்டும், கேர்ளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணாக்கா நமக்கு எந்த விதமான வியாதியும் நமக்கு வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனி, லிசன். த ஃப்ளோர் ஆஃப் த டாய்லெட் ஷுட் பி இஸ் எ மெயின்டைன் த க்ளீன் அண்ட் ட்ரை. அதாவது நீ கூட வீட்டில் போய் சொல்லலாம், எப்போவுமே வந்து நம்மளோட டாய்லெட் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரையாக இருக்கணும். இப்படிதான், அதாவது அட் த சேம் டைம் க்ளீன் அண்டு ட்ரை வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹெல்ப் த ரெடியூஸ் த பேட் ஓடர் அண்ட் ஆல்சோ த இன்ஃபெக்ஷன்ஸு. பொதுவாகவே வந்து அந்த நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன்றது வந்து எப்படி வருது, நம்மள அறியாமல் வருதா, அது நம்ம செய்கிற தவறுகள் தான். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாக்கா நம்ம வந்து கை காலெலாம் வந்து சுத்தமாக அலம்பணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது டெட்டாலோ சோப்பு எதாவது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டெட்டால் சோப்பு வந்து உனக்கு வந்து போட ஒரு முடியலனா கூட என்ன பண்ணணும், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒட்டாது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு இந்த நான் இப்போ தான் சொன்னேன், இந்த டாய்லெட்டில் இருக்கிற வந்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ இருக்கிற வந்து இந்த கோவிட் சொல்கிறோம் இல்லையா, இந்த பேண்டமிக் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து ஒழுங்காக என்ன பண்ணோம், ஏதாவது எந்த அனாவசியமாக எதையும் போய் நம்ம தொடக்கூடாது. புரியுதா? எந்த ஒரு இதுவும் போய் நம்ம போய் தொட்டுட்டு திரும்ப வந்து நம்ம வாய்க்கிட்ட எடுத்து போகிறது, கண்ணுக்கிட்ட எடுத்து போகிறது, அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பண்ணக்கூடாது. எப்பயுமே ஏதாவது இப்போ நான் இந்த புக்கை தொடுறேன் அப்படின்னாக்கா, நான் இந்த புக்கை தொட்டோன்னு ஒன்று நான் டீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம இருந்தனாக்கா நமக்கு எந்த வியாதியும் நம்மக்கிட்ட, எந்த நோய் இந்த டிசீஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்றோம். ஓகே, லிசன் சில்ட்ரன், திஸ் கிளாஸ் we are going to the sexual reproduction, male reproduction and female reproduction, spermatogenesis, and then health is a reproductive health of the reproductive organ of the health, reproductive of the health. Next on the family planning, this is a population exploitation of the planning. Then it's a contraception and the toilet hygienic. This concept was finished in this lesson. Listen children, next class we are going to the heredity lesson. Thank you.